கருப்புசாமி அருள்வாக்குல 3 விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். சொல்றது நடக்கும், சொல்றது தான் நடக்கும், சொல்றது மட்டும்தான் நடக்கும். ஆமாங்க, அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அருள்வாக்கு தான் தர்மபுரி நார்த்தாம்பட்டி கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த பவர் பேக்டான ஒரு களத்துல தான் இன்னைக்கு நாம இருக்கோம். இவர் தான் கருப்பசாமி அருள்வாக்கு சொல்ற சிவாசாமி. இவரை சிவாசாமின்னு சொல்றதை விட கருப்புசாமினே சொல்லலாம். இப்ப இவர் ரொம்ப சாதாரணமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல 1000 பேர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியோட வருவார் பாருங்க. அந்த சக்தி தாங்க கருப்பசாமி. இங்க வர மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, பல பிரச்சனையோட தான் வராங்க. ஆனா இங்க வந்த அப்புறம் இவங்க மனசுல இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, கருப்புசாமி மட்டும்தான் இருப்பாரு. இங்க வந்த மக்களோட முகத்தை பாருங்க, இவங்க கிட்ட இருக்க தெம்ப பாருங்க. கருப்புசாமி இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வழி காட்டுவாருன்னு அந்த நம்பிக்கை தாங்க அது. இங்க பாருங்க, இங்க வந்திருக்க கூட்டம் எல்லாம் புதுசா வந்த கூட்டம் இல்லைங்க, ஏற்கனவே இங்க வந்து பலனடைஞ்சு தங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உணர்ந்த கூட்டம் தாங்க இது. ஒவ்வொருத்தரோட கண்ணையும் கருப்புசாமி இன்னைக்கு வாக்குல நம்மளை கூப்பிட மாட்டாரா, நமக்கு வாக்கு சொல்ல மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கை கலந்த கேள்வி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த ஏக்கத்துக்கு இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இத பாக்குற உங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில் கிடைக்கும். நம்ம குழு போயிருந்த அன்னைக்கு இந்த கருப்பசாமி பிடிக்காசு கொடுக்கிற நாள். பிடிக்காசுன்றது வந்து சாமி வந்து நமக்காக படியலுக்கு, அதாவது வழக்கமாக வந்து சிவபெருமான் தான் படியெழுப்பார். சிவபெருமானுக்கிட்ட கருப்பசாமி வர வாங்கி என்ன நம்பி வர மக்களுக்காக நான் படியளக்கணும் அப்படின்னு சிவபெருமானுக்கிட்ட கருப்பசாமி வர வாங்குறாரு. அதுக்காக வருஷம் ஒரு நாள் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கருப்பசாமி படியெழுக்கிறாரு. இது எதுக்கு பயன்படுத்துகிறாரு அப்படின்னா, நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே பொருளாதாரம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த பொருளாதார நிலைமையை உயர்த்துறதுக்காக நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்குறதும், இல்லை வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இதுலேருந்து ஒரு காசு எடுத்து போட்டு பயன்படுத்தும் போது அதில் வந்து நஷ்டம் வராது. அதில் எல்லாமே முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்காக கருப்பசாமி நமக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி வந்து படியெழுக்கிறாரு. இதனால் நிறைய மக்கள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த சிவாசாமி கருப்பசாமி வாக்கு சொல்ல ரெடி ஆயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கருப்பசாமி வாழ்ற இந்த கோட்டையில ஒவ்வொரு இடத்துக்கும் பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. நெடுநேர சக்தி வாய்ந்த அபிஷேகங்கள் முடிஞ்சு நம்ம சிவாசாமி அருள்வாக்குக்கு தயாரானாரு. அவரோட ஆரம்ப கால கருப்பசாமி விக்கிரகத்துக்கு பூஜை செஞ்சாரு. அவர் பூஜை செய்ய செய்ய அவருக்குள்ள ஒரு சக்தி வர்றத நம்மளால உணர முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூறாவளி மாதிரி வெளியே வந்த சிவாசாமி இங்க இருக்கிற கருப்பசாமிக்கு ஒரு ஆக்ரோஷமான பூஜையை செய்ய ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் தான் களமே களகட்ட போகுது. வெயிட் அண்ட் வாட்ச். கருப்பே
மாயா கருப்பே வேட்டையாட வா கருப்பே நல்ல வாங்க சொல்ல இங்க வந்து நீய கொட்ட கருப்பே கருப்பே வேட்டையாட வா கருப்பே நல்ல வாங்க சொல்ல இங்க வந்து நில்லைய கொட்ட கருப்பே மாயா கருப்பே வேட்டையாட வா கருப்பே நல்ல வாங்க சொல்ல இங்க வந்து நில்லைய கொட்ட கருப்பே உருவாக்கி